அவருக்கு வந்து பிரச்சனைக்கு அவர் தான் பார்த்துக்கணும். அவர் என்ன பண்ணிருக்கணும், தனிப்பட்ட முறையில் காசோ லேண்டோ அவர் அதை தான் வாங்கி கொடுக்கணும். இறந்தவங்க குடும்பத்துக்கு வேற எதனா ஒரு உதவி பண்ணியிருக்கலாம். ஒரு நிலமோ இல்லை ஏதோ ஒன்று கொடுத்து அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். வேலை கொடுத்தது வந்து யாரால ஏற்ற முடியல. கவர்மெண்ட்லேருந்து இறந்தவங்களுக்கு நிறைய பேர் எலக்ட்ரீஷியன்லேருந்து இறந்துருக்காங்க. அவங்க வந்து குடும்பத்துக்கு தரலாம் வேலை வாய்ப்பு. ஒரு நடிகருக்கு பார்க்க போனதுக்கு வந்து செத்ததுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறது அது ரொம்ப எனக்கு தப்பாக தான் தோணுது. அது வந்து என்னை பொறுத்தவரையிலும் நாட் ஃபேர். ஏன்னா இப்போ இதே மாதிரி இன்னொரு நர்ஸ் தான் கொடுத்துருவாரு அவரு. இது மாதிரி எவ்வளோ பேர் கொடுக்க முடியும் அந்த மாதிரி? அந்த நிகழ்ச்சியில் ஏற்படுகின்ற அசம்பாதமான ஒரு சூழ்நிலையில் மனித உயிரிழப்புன்றது அவங்கவுங்களுடைய பொறுப்பில் தான் அது அமையும். அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து எந்த விதமான பொறுப்பு ஏற்றுக்க முடியாது. உதவி செய்யலாம். ஒரு 5 லட்சமா 10 லட்சமா கொடுத்து உதவி பண்ணலாம். அதனால் கவர்மெண்ட் வேலை கொடுங்க. நம்ம மாதிரி இளைஞருங்க, நம்ம கீழே மட்டத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப படிக்காமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க என்ன பார்க்கணும் இல்லையா? இந்த கரூர் இஷ்யூவில் வந்து இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் அது வந்து ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. இதை பற்றின உங்களோட கருத்து? ஆக்சுவலாக இது பார்த்தோன்னா அவர் தனிப்பட்ட கட்சி வச்சு நடத்துறாரு. அவருக்கு வந்து பிரச்சனைக்கு அவர் தான் பார்த்துக்கணும். அவர் என்ன பண்ணிருக்கணும், தனிப்பட்ட முறையில் காசோ லேண்டோ அவர் அதை தான் வாங்கி கொடுக்கணும். அதை விட்டுட்டு கவர்மெண்ட் ஒருத்தன் வரி கட்டுறான். இந்த வரி கட்டுறோம் அந்த எல்லாருக்கும் இளைஞர் உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் போட்டிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிராம விஏஓ போட்டிருக்காங்க 31 பேருக்கும். அந்த 31 பேருக்கும் எக்ஸாம் எழுதி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. எல்லாருமே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இப்போ வேலை கிடைக்கல. அந்த 31 பேர் 142 பேர் வந்து இப்போ வந்து சூட் போட்டிருக்காங்க. அதில் ஒருத்தரை மட்டும் எடுத்து இப்போ வந்து ட்ரையல் நடத்தி இந்த தீர்ப்பாயிருக்கு. படித்தவங்களுக்கு தான் வேலை போய் ஆகணும். படித்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலை போய் ஆகணும். இல்லை படிக்காதவங்களுக்கு நிறைய உதவி பண்ணிட்டாங்க. இறந்தவங்களுக்கு நிறைய கொடுத்தாச்சு. அதனால் படிப்பு அவங்களுக்கு படித்தவங்களுக்கு தான் அந்த வேலை கண்டிப்பாக போய் ஆகும். மற்ற உதவிகளும் பண்ணியாச்சு இல்லை கவர்மெண்ட்டில். அது போதும். அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணிட்டு இன்னும் வேலை தேடின்னு தான் இருக்காங்க. அவங்களாம் கஷ்டப்படுவாங்க தானே. யாருக்காக இருந்தாலும் பொதுவாக எல்லாமே கஷ்டப்படுறது தானே. அந்த வருத்தத்தில் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவர் வந்து வேறு என்ன பசங்களுக்கு இப்போ எவ்வளோ பேர் பட்டதாரி இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேறு எதனா ஹெல்ப் பண்ணிக்கலாம். இந்த இறந்தவங்க குடும்பத்துக்கு வேறு எதனா ஒரு உதவி பண்ணியிருக்கலாம். ஒரு நிலமோ இல்லை ஏதோ ஒன்று கொடுத்து அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். வேலை கொடுத்தது வந்து யாரால ஏற்ற முடியலை. படித்த பசங்க வீணாக போகிறானுங்களே. ஆல்ரெடி நிறைய சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. கவர்மெண்ட் விஷயம் நடந்திருக்கு. இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்துச்சு இல்லைங்க, கள்ள சாராயம் குடிச்சு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் அது. கவர்மெண்ட்லேருந்து இறந்தவங்களுக்கு நிறைய பேர் எலக்ட்ரீஷியன்லேருந்து இறந்துருக்காங்க. அவங்க வந்து குடும்பத்துக்கு தரலாம் வேலை வாய்ப்பு. ஒரு நடிகருக்கு பார்க்க போனதுக்கு வந்து செத்ததுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறது அது ரொம்ப எனக்கு தப்பாக தான் தோணுது. கவர்மெண்ட்லேருந்து செத்தவங்களும் நிறையா இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்து நல்லா வேலையை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி படித்தவங்க நிறைய பேர் நீட் தேர்வு எழுதிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் அழகாக பண்ணலாம், கவர்மெண்ட் வேலை கொடுக்கலாம். அவங்களுக்கு தராமல் பண்ணுறது தான் எனக்கு ஆச்சு பிடிக்கல. அவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி கொடுத்தாச்சுனாக்கா இவர் பார்ஷியாலிட்டி பண்ணுற மாதிரி தான் ஆகுது. என்னன்னாக்கா இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ ரோடு ஆக்சிடென்ட் ஆகும், இல்லை வேறு எதாவது இருக்கும், அவங்களும் யாருக்கும் கொடுக்குறதில்ல அந்த மாதிரி. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்கனவே நிறைய இருந்துருக்கு. இப்போ இவங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா அந்த சீனியாரிட்டியில் ஏற்கனவே பண்ணியிருக்கவங்களும் அவங்களும் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி. அது வந்து என்னை பொறுத்தவரையிலும் நாட் ஃபேர். ஏன்னா இப்போ இதே மாதிரி இன்னொரு நர்ஸ் தான் கொடுத்துருவாரு அவர். இது மாதிரி எவ்வளோ பேர் கொடுக்க முடியும் அந்த மாதிரின்றது அது ஆக்சுவலாக இருக்கிறது என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து எவ்வளோ பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து பணியில் இருக்கிறவங்க அசாதாரணமான சூழ்நிலையில் தவறி இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு பணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே சட்டம் இருக்குது. அவங்களுடைய பட்டியலில் இன்னும் ஏற்கனவே வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இருக்குது. அரசாங்கத்தினுடைய இதுலேயும் அது இருக்குது. அவங்களெல்லாம் இன்னும் கருணை அடிப்படையில் அவங்களுக்கு வேலை தரணும். இது வந்து ஒரு அரசியல் தலைவர் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகிறாரு. அவர் வந்து எந்த விதமான பொறுப்புலையும் இல்லை அரசில். அந்த மாதிரி போகுகின்ற சூழ்நிலையில் அந்த நிகழ்ச்சியில் ஏற்படுகின்ற அசம்பாதமான ஒரு சூழ்நிலையில் மனித உயிரிழப்புன்றது அவங்கவுங்களுடைய பொறுப்பில் தான் அது அமையும். அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து எந்த விதமான பொறுப்பு ஏற்றுக்க முடியாது. ஏற்கனவே எவ்வளோ சட்டத்திட்டங்கள் அதனுடைய வழிமுறைகள் நெறிமுறைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதை மீறி அவங்க போயிட்டு அவங்க இறந்துருக்குறாங்க. அதுக்காக வந்து நம்ம ஒன்றும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. அரசாங்கம் என்ன செய்யணுமோ அது செய்வாங்க. ஆனால் வந்து பணி தான் கொடுக்கணும், அரசு பணி தான் கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஏற்றுக்க முடியாத ஒன்று. அது இல்லாத வந்து அவங்க ஏற்கனவே இருக்கிற கருணை அடிப்படையில் கொடுக்க வேண்டிய பட்டியல் அதிகமாக இருக்கிறது. அவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்களுக்கு கொடுக்குறாங்கன்றது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்.
இவங்களுக்கு உடனடியாக கொடுத்து அடுத்து அவங்கள வந்து அவங்க ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வந்து வாய்ப்பு வழங்காமல் இருக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. அது வந்து அரசாங்கம் தான் அதை டிசைட் பண்ணணும். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லி. ஆனால் வந்து யாரையும் வந்து தவறாக சொல்ல முடியாது. இவங்களுக்கு ஒரு கருணை அடிப்படையில் அவங்களுக்கு கொடுக்கறது வந்து வேறு வழியில் ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் அரசு. இதுதான் வழின்றது கிடையாது, அதை பார்த்து செய்யணும். இப்போ வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஏதோ நம்ம நடிகர் வரோம் சொல்லி நம்ம போய் பார்க்குறோம். ஜனம் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் 10 அடி தள்ளி இருக்கணும். அவங்களா விபத்து பண்ணிவிட்டு அது வந்து இயற்கையாக போனது அது. அதனால் அவங்க கவர்மெண்ட் வேலை கொடுக்குது. ஏன்னா உதவி செய்யலாம், ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்து உதவி பண்ணலாம். அதனால் கவர்மெண்ட் வேலை கொடுங்க. அப்போ நம்ம மாதிரி இளைஞருங்க, நம்ம கீழே மட்டத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப படிக்காமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க என்ன பார்க்கணும் இல்லையா? இல்லை, அதுதானே உண்மை. ஏன்னா ஒரு நடிகரை பார்த்து அவரோட சொந்த விஷயத்துக்காக அவர் சொந்தமாக பார்க்க போனாங்க. அப்படி பார்த்தா கவர்மெண்ட்டில் எத்தனையோ பேர் இறந்து போகிறாங்க. எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா? அப்போ படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் தானே போகும். அது கவர்மெண்ட் ரத்து பண்ணது சரிதானே, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. ஏன்னா இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் அரசு வேலையை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்போ படித்த இளைஞர்கள்லாம் இன்னும் வேலை இல்லா திண்டாட்டம் அதிகம் தானே ஆகும். அது அவங்க கோட் பண்ணது நியாயம்தான்.